பாலச்சந்தர் அவர்களுடைய டிராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சதுன்னு சொல்லலாம். 33 நாள் தொடர்ந்து ஸ்ரீலங்கால தான் முதல் ஷூட்டிங். கரெக்டா 75th பர்த்டே அன்னைக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றோம். 100 வருஷம் கழிச்சு ஒருத்தன் பார்ப்பான். பார்த்துட்டு என்னடா கேபி இப்படி ஒரு ஷாட் ஓகே சொல்லிட்டு என்ன கேட்பான். ஸ்ரீமாறன் சார், நீங்க அப்படி உங்களுக்கும் அவருக்குமா நிகழ்ந்த முதல் சந்திப்பை பத்தி ஆடுகளம்னு ஒரு படம் பண்ண போறோம். டோட்டலா மதுரை பேஸ்ட். சிரிச்சுட்டேன். என்ன சிரிக்கிறீங்க? நான் அமித் சாரை மீட் பண்ணேன். யோகின்னு ஒரு படம் பண்ண பாரு, மொத்தமும் சென்னை பேஸ்ட்னாரு. நீங்க நல்லா சென்னையை காமிச்சிக்கிட்டு இருந்தீங்க, நீங்க மதுரைக்கு போற, நீங்க அவர் பருத்தி மதுரை அழகா காமிச்சாரு, சென்னை வரேன் எனக்கு புரியல அப்படின்னு. வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவை பொறுத்தளவு உருவாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் பல செட்டுகளை உருவாக்கியவர்னு இவரை நம்ம சொல்லலாம். இவர் கூட பயணிக்கிற இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இவர் கூடவே பயணிப்பாங்க. அப்படி நம்ம கொண்டாடிய திரைப்படங்கள், பல திரைப்படங்களுக்கு கலை இயக்குனராக பணிபுரிந்த ஜாக்கி சார் கூட தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பொதுவாக சினிமா எப்படின்னா ஃபைன் ஆர்ட் ஸ்டூடெண்ட் இருக்காங்களே சார், பல கலைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க. அது நமக்கு ஒரு பெரிய துவக்க புள்ளியாக அமையும்னு சொல்கிறாங்க. அப்படி தான் உங்களுக்கு அது ஒரு துவக்க புள்ளியாக அமைஞ்சுதா? அந்த கலைக்கல்லூரி அனுபவம் தான் உங்களுக்கு சினிமாவுக்கு வரதுக்கான ஒரு இதுவாக இருந்ததா? கண்டிப்பாமா. ஏன்னா அதுதான் ஆரம்பம். ஏன்னா வாழ்க்கை எந்த திசையில் போகிறோம்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது, ஓகே ஓவியத்துக்குன்னே ஒரு பயிற்சி எடுக்கிறதுக்கு ஒரு கல்லூரி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு அதுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அப்போ 5 ஆண்டுகள் அது ஸ்டடி. ஸோ அந்த 5 ஆண்டுகள் தான் இதுக்கான புரிதலை கொண்டு வந்தது. அதனால அதுதான் கண்டிப்பாக துவக்க புள்ளி. இப்போ ஒரு துறை நம்ம சினிமாவில் தேர்ந்தெடுக்கும் பொழுது நமக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒருத்தர் இருப்பாங்க. அவரை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணி வருவோம், இந்த துறையை நம்ம தேர்ந்தெடுத்து நகரலாம் அப்படின்னு. அப்படி உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் யாரை சொல்வீங்க? அப்படி சொன்னா கொஞ்சம் பொய்யா தான் இருக்கும். ஏன்னா இந்த துறையே நான் தேர்ந்தெடுக்கல, இந்த துறை என்ன தேர்ந்தெடுத்தது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நண்பர் ஒருத்தர் படம் பண்ணும்போது கிரீஷ் ஆச்சாரியான்னு அவர் என்ன செலக்ட் பண்ணாரு. ஏன் நீ ஆர்ட் டைரக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு. பரவாயில்ல வா கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தார். மற்றபடி நான் இதுக்கு தான் வரணும்னு முயற்சி பண்ணியோ இதுக்கான ரொம்ப வருஷ கனவு அப்படின்லாம் போய் சொல்ல மாட்டேன். இந்த துறை என்ன தேர்ந்தெடுத்துக்கு அப்புறம் அதுக்கு தகுதியானவனா நானுன்ற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு நான் பயிற்சி பெற்றுக்கிட்டே இருக்கேன் நான் இதுல. நிச்சயமா சார். இப்போ ஃபர்ஸ்ட் திரைப்படம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கும். அது ஒரு சில மெமரிஸ் நமக்கு நீங்காமல் இடம்பெற்று கொண்டே இருக்கும். அப்படி நீங்க சொல்ல போனால் பாலச்சந்தர் அவர்களுடைய டிராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க சார். இந்த அனுபவம் சொன்னா நம்ம எபிசோடு மாதிரி எடுக்கணும். ஏன்னா அவர் கூட ஒரு 33 நாள் தொடர்ந்து ஸ்ரீலங்கால தான் முதல் ஷூட்டிங்கு. ஸோ ஒரு நாள் அவரோட ஷூட்டிங்கை தூரமாக இருந்து எட்டி பார்த்தா நல்லா இருக்குவேன்னு எதிர்பார்த்து வளர்ந்த ஆள் நான். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கூட பயணிக்க போகிறோம் அப்படின்றதையும் நம்ப முடியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிர்ச்சி தான் காத்துட்டு இருக்கும். என்னன்னா நான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு 75 வயசு. கரெக்டாக 75th பர்த்டே அன்னைக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணி சொல்கிறாரு, ஸ்ரீலங்கா 4 மணி கிளம்புறப்பா இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோ அப்படின்னு. அவர் கேட்ட விஷயங்கள் பார்த்தா அந்த 33வது நாள் வரைக்கும் ஷூட்டிங்க்கு என்ன தேவையோ ப்ராப்ஸு அவ்வளோத்தையும் ரெடி பண்ணி எழுதி வச்சிட்டாரு. இதெல்லாம் மட்டும் எனக்கு ரெடி பண்ணிடு, முந்தின நாளே என்கிட்ட காமிச்சிரு அப்படின்னு. ஸோ இந்த 33 நாளாக என்ன எடுக்க போகிறோம், அதில் எந்த நாள் எதை எடுக்க போகிறோம், அந்த காட்சியில் அந்த கையில் ஒரே ஒரு உண்டியல் வரும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கா அந்த உண்டியல் வேணும் எனக்கு அப்படின்னு. ஸோ அவ்வளோ தெளிவாக இருந்தார். ஸோ அங்கிருந்தே ஆச்சரியம் ஸ்டார்ட் ஆகி அது 33 நாளும் பெரிய அனுபவம். அதில் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவங்கள்லாம் இதை சொல்லலாம் சார். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஸ்பெஷலாக நமக்கு இருக்கும் இல்லையா? இந்த இன்சிடென்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் படம், அது இல்லாமல் ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். அது நமக்கு ஒரு பல படங்கள் பண்ணும்பொழுது அது ஒரு பாடமாக நமக்கு இருக்கும் இல்லையா? அப்படின்னா இந்த பாடம் அப்படின்னா எல்லாமே படம் முக்கியமான பாடம். நான் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஒன்று, ஒரு ஷார்ட் எடுத்து முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறாரு. அசிஸ்டன்ஸ் எல்லாரும் கேட்குறாங்க, சார் அந்த ஷார்ட் ஓகேவான்னு கேட்டு போகிறாங்க. ஏன்னா சன் செட்டு பல சூழலுக்காக டக்கு டக்குன்னு கேட்டு போகிறாங்க, சார் ஷார்ட் ஓகேவான்னு. அப்போ எல்லாம் எனக்கு வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னார், இந்த ஷார்ட்டை நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன்னா இது வரலாற்று பதிவு, இட் பிகம்ஸ் ஹிஸ்ட்ரி. 100 வருஷம் கழிச்சு ஒருத்தன் பார்ப்பான். பார்த்துட்டு என்னடா கேபி இப்படி ஒரு ஷார்ட்டை ஓகே சொல்லிட்டு என்ன கேட்பான். ஸோ அதனால அவசரப்படுத்தாது, இது சினிமா, ஒவ்வொரு ஃப்ரேமையும் நான் ரசித்து எடுக்கணும்னு. ஸோ அந்த வார்த்தை இப்போ வரைக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஓகே சொல்கிறோம்னா இட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ அதனால கொஞ்சம் யோசிச்சு வேலை செய்யணும் அப்படின்னு.
அதே மாதிரி உங்கள் பயணத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயணிச்ச இயக்குநர்களில் வந்து மிக முக்கியமான ஒரு ஆள் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் சாரை சொல்லலாம். அடுத்து வந்து தங்கர் பச்சான் சாரே சொல்லலாம். இவங்க ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே கன்ஸ்டன்ட்டாக படம் பண்ணக்கூடியவர்கள், ஒரு தரமான திரைப்படத்தையும் தருவாங்க. அவங்களுடைய படத்தில் பண்ணும்பொழுது அது ஒரு புதுவிதமான அனுபவம் இருக்கும். அந்த கலைக்கான இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அப்படி அவங்களுடைய அந்த 2 பேரும் வந்து அவங்க கதையில வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த கதைக்கு இது போதும். ஒரே ஒரு ஒரு அது அவங்க எழுதும் போதே எனக்கு தெரிஞ்சு ஒரு A4 ஷீட் கூட வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்னன்னா அவங்களுக்கு தெரியும், ஓகே இந்த படம் இந்த வியாபாரத்துக்கு போக போகுது, அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணா போதும். ஏன்னா கதையில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த கதை ஜெயிக்க போகுது, இதுக்கு நான் எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு A4 ஷீட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தெளிவா இருக்காங்க. அதனால இவங்ககிட்ட வேலை பார்க்கறது ரொம்ப ஈஸி. தங்கர் பச்சன் எப்படின்னா உள்ள போய் இறங்கி 2வது நாளே சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. இப்ப அந்த பள்ளிக்கூடம் படத்துக்கு எடுத்தோம்ல, அந்த இடத்துக்கு லொகேஷன் போயிடலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே மனப்பாடமா இருக்குது. அவங்க ஊர்ல தான் போய் எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த கதையை தான் எடுக்கிறாங்க. அவங்க வெளியே எங்கேயும் எடுத்துட்டு போகல அந்த கதையை. ஸோ அந்த கதையை ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு அவங்களுக்கு அதுவே போதுமானதா இருக்கு. எஸ்.ஏ. சேகரும் அப்படிதான். அவருக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். தெளிவா சொல்லுவேன், எனக்கு இவ்வளவு போதும். 15 பேர் வரப்போறாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள 15 பேர் வரப்போறாங்க அன்னைக்கு ஃபங்க்ஷன், அதுக்கானது மட்டும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப தெளிவான ஆட்கள். அழகா அவங்க போட்ட பிளான்குள்ள தெளிவா சொல்ல வேண்டிய கதையை சொல்லிடுறாங்க. இப்போ நீங்கள் பிளானிங்னு சொன்னீங்க, அதே மாதிரி இன்னொரு உங்களுடைய ஜேர்னியில் அப்படியே தொடர்ச்சியாக வரும்பொழுது மிக முக்கியமான இயக்குனர் வந்து தமிழ் சினிமாவால் கொண்டாடப்பட்டவர் வந்து அமீர் சார். பருத்தி வீரன் அமைஞ்சது. அவரும் வந்து எப்படின்னா எதேர்ச்சியாக ஷூட்டிங்கில் சில சீன்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவரை பொறுத்தளவு. அதில் ஒரு சேலஞ்சஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அப்படி பருத்தி வீரன்னா நீங்கள் எதை உங்களுக்கு டக்குன்னு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வரும் ஒரு திரைப்படங்கள் சொல்லும்போது, பருத்தி வீரனில் நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து எனக்கு டக்குன்னு இன்னைக்கும் நினைவில் இருக்குன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க சார்? படத்துல ஒரு 3 செகண்ட் வந்த ஒரு காட்சி தான் அது. கார்த்தியும் சித்தப்பும் வந்து போலீஸ்க்கு எஸ்கேப் ஆகி மேல போய் ஒரு மலை குன்று மேல உட்காந்துருப்பாங்க. திருப்பி அமீர் சார் வந்து அந்த ஊருக்காருன்றதுனால அவருக்கு அந்த ஜியாகிரபி நல்லா மனப்பாடமா தெரியுது, எங்க போய் எஸ்கேப் ஆனா உட்காருவாங்கன்னு. இப்ப அந்த மலை குன்றை பாத்துட்டாரு. ஆனா அதுக்கு மேல ஒரு குட்டசுவர் வேணும். இது வந்து அடுத்த நாள் ஷூட் பண்ண போறோம். முந்தின நாள் சொல்றாரு இங்கதான் ஜாக்சன் அது வரும் அப்படின்றாரு. வரைஞ்சி ஸ்கெட்ச் காமிச்சாச்சா, இது ஓகே தான் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு செட் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், கார்பெண்டர் எல்லாம் கேட்போம். லிஸ்ட் கொடுத்தா மேனேஜர் சொல்றாரு, சார் அதெல்லாம் வேண்டாம் கல்லுலேயே கட்டிடலான்ட்டாரு. இது செய்ய சொன்னா எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பழக்கமாயிருச்சு அந்த தொழில். அதுக்குள்ள சரி திரும்ப தான் அதுக்குள்ள அவங்க தம்பிகள் எல்லாம் இருந்தாங்க. வந்து அண்ணன் ஒன்றும் இல்லை, நீங்க கரெக்டா சொல்லுங்க உங்களுக்கு எங்க செவரு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. பார்த்து எப்படி கல்லை ஏற்ற போறீங்க அப்படின்னா வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் லைன்ல நிப்பாட்டி ஒரு 40 பேர் நிக்கிறோம் மலை குண்டுல. இங்க இருந்து கல்லு மாத்தி 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 எடுத்துட்டு போய் வச்சு விடிய விடிய அந்த கல் சுவர் கட்டி அதுல களிமண் வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் அதை தண்ணி வச்சு கரைச்சி அதை கொஞ்சம் லைவ் ஆகுற மாதிரி ஆக்கி வச்சு உருவாக்கி எடுக்கிறோம். படத்துல பார்க்கும்போது ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. பரவாயில்ல. இந்த மாதிரி டிராவலில் வந்து எங்களை ரொம்ப, அதாவது அந்த அந்த காலகட்டத்திலையும் சரி இப்பயும் எங்களுக்கு ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் என்னன்னா சார், தீராத விளையாட்டு பிள்ளையை பொறுத்தளவு வந்து அதில் வந்து மும்பையில் வந்து ஒரு சாங் ஷூட் பண்ணதான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் அதுக்கான செட்டு அமைக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு செட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு ஐடியாவாக சொல்லிடுவாங்க. பட் அந்த விஷயம் கிரியேட் ஆனதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது பாடல் காட்சிகள் வந்து உருவாக்கத்துக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிடுறாங்க. பட் நம்ம ஒரு ஐடியாவாக வந்து வேற மாதிரி நீங்கள் இது பண்ணுவீங்க இல்லையா? அப்படி தீராத விளையாட்டு பிள்ளையை பற்றி எங்களுக்கு சொல்லணும் சார். இல்லை, பாடல் வந்து அது ஒரு டைரக்ஷன்ல போகுமா பாடல்கள் எப்பயுமே எல்லா படத்துலையுமே. அதாவது அன்லெஸ் அது வந்து கதையோட சேர்ந்த ஒரு இதுவா இல்லாம சாங் அப்படின்னு போயிட்டோம்னாலே சாங் ஒரு 3 டைரக்ஷன் எடுக்கும். முதல்ல இயக்குனர் மியூசிக் டைரக்டர் சொல்லும் போது ஒரு விதமா வாங்கியிருப்பாரு. இந்த சாங் இங்க வந்து சினிமாட்டோகிராஃபர் கூட உட்காந்து பேசும்போது அது ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் மாறும். இது இந்த ஃபோக் மாதிரி இருக்கு, நம்ம இப்படி போகலாமா அப்படின்ட்டு. ஸோ இவங்க எல்லாம் பேசி முடிச்சு என்கிட்ட வரும்போது நான் கேட்டுருவோம் 3 பேருக்கு என்ன ஆசை இருக்கு, அதை நான் ரெடி பண்ணி தரேன். நான் சப்போர்ட் சர்வீஸ் தான். ஸோ இப்போ இந்த ஐடியாவை என்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ நான் இதை ரெடி பண்ணலான்னு போகும்போது 4வது ஒருத்தர் வருவார். யாருன்னா அவர் வந்து நடன இயக்குனர், கோரியோகிராஃபர். ஸோ அவர் வந்து கோரியோகிராஃபர் ஒரு பல ஐடியாஸோட வருவார். கேட்டப்போ இந்த சவுண்ட், ஏன்னா அவங்களுக்கு இது மட்டுமே தொழில், அவங்களுக்கு கேட்டு 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 ஒரு சவுண்டிங்க்கும் ஒரு மூவ் பிளான் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து கேட்பாங்க மேலே ஹைட்லேருந்து ஒருத்தர் ஓடி வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ இப்போ அவங்களோட கடைசி இன்புட் வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு ஷேப்புக்கு வரும். ஸோ இதுதான் சாங்கை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து இத்தனை பேரோட இன்புட்டும் இருக்கும். அதையெல்லாம் கலந்து நம்ம அதில் இருக்க பெட்டர்மெண்ட்டை எடுத்து அவங்க கையில் கொடுக்கணும். இந்த டிராவலில் வந்து உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான இயக்குனராக நீங்கள் ட்ராவல் பண்ண ஒரு இயக்குனரில் வந்து ராஜேஷ் சார் வந்துடுவார். நான் பாசினின்ற பாஸ்கரனில் எல்லா விஷயமும் பண்ணியிருந்தாலும் அதில் போடப்பட்ட ஐடியா, அது அவருக்கு 2வது திரைப்படம் இருந்தாலும் நீங்கள் எப்படி அந்த விஷயத்தை யோசிச்சிங்க சார்? அந்த சாங்கான ஒரு மேட்டர் இருக்கும்ல, அந்த பின்னி மில்ல ஒரு ஐடியா கிரியேட் ஆயிருக்கும்ல, அந்த ஐடியா பற்றி.
அதான் திருப்பி கொரியோகிராஃபர் வந்ததுக்கு அப்புறம் மாறினது தான் அது. ஒரு ஸ்ட்ரீட்டா இருக்கட்டும், ஒரு ரோட்ல டான்ஸ் ஆகும். எனக்கு கும்பகோணத்திலே இருக்கும் மொத்த கதையும். சரி, அப்ப கும்பகோணத்துல போய் ஒரு ஸ்ட்ரீட்ல எடுத்துடலாமா அப்படின்னா வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது. நம்ம ஃபீஸிபிளா, ஏன்னா அப்போ மொத்த க்ரௌடையும் தள்ளணும் எடுக்கணும்னா ஏன்னா ஒரே ஸ்ட்ரீட்டா போட்டுடலாம் அப்படின்னா. அப்பதான் யோசிச்சு சரி கும்பகோணம் ஸ்ட்ரீட்டு தான் பல படத்துல காமிச்சிட்டு நம்ம படத்துல இன்னொரு பாட்டிலையும் காமிச்சிட்டோம். சரி ஓகே, வேற ஒரு ஸ்ட்ரீட்டு நமக்கு என்னெல்லாம், அதாவது யாரெல்லாம் கலாய்க்கணும்னு தோணுதோ அது எல்லா கண்டென்ட்டே உள்ளே வைப்போம். அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், KFC போர்டு வச்சு அவருக்கு ஒரு மாலை போட்டு வச்சிருப்போம், பீடா கடையில் அவர் பேரை போட்டு, இது மாதிரி என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் கலாய்க்கிற மாதிரி ஒரே ஒரு ஸ்ட்ரீட் போடுவோம் பிளான் பண்ணியாச்சு. அப்போ கொரியோகிராஃபர் தினேஷ் மாஸ்டர் என்ன சொன்னார்னா, ரொம்ப மொனோட்டனஸா இருக்கும் ஃபுல் சாங் அப்படியே எடுத்தோம்னா. ஸோ அட்லீஸ்ட் கலர் பேலட் கொஞ்சம் மாற்றுவோம். 3 நாள் சாங்னா 3 நாளும் வேற வேற கலர் பேலட்ல போவோம். சரி, கலர் பேலட்டை மாற்றுவோம். அப்போ ஒரே மாதிரி ஸ்ட்ரீட்டு ஒரே லேன் வேண்டாம், லேன்ல சின்ன சின்ன கடைகளில் சேஞ்ச் ஓவர் கொடுப்போம் அப்படின்னு இப்படி ஒவ்வொரு சேஞ்ச் ஓவர் வந்தால் 4 சேஞ்ச் ஓவர் பண்ணிப்போம் அந்த சாங்க்கு. அந்த இயக்குனருடைய மிக முக்கியமான இன்னொரு படம்னா வந்து அது ஒருக்கல் ஒரு கண்ணாடி. அந்த ஒருக்கல் ஒரு கண்ணாடி பொறுத்தளவு அதில் உருவான பார் வந்து செட்டு தானா சார்? பாரும் அந்த மாதிரி அந்த கார் இருக்குல்ல சார், அந்த ஐடியா எங்கே இருந்து பிடிச்சது சார்? இல்லை என்னன்னா, சந்தானம் சார் வந்து ராஜேஷ் வந்தாருன்னா ஈக்குவல் டு ஹீரோ தான் அவர். ஸோ அவரோட போர்ஷன் தான் ரொம்ப எங்களுக்கு எல்லாருமே ஆர்வமா இருக்கும், இந்த படத்துல என்ன பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா அவர் கூட ஒரு டீமே இருக்கும் அவரோட காமெடி கண்டென்ட் எழுதிருக்குன்னு. ஸோ ராஜேஷ் சார் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருப்பாரு, அதில் அவரோட போர்ஷன் கொடுத்தா அவங்க இன்புட்டா கொடுப்பாங்க ஒரு 10 இன்புட், அதுல இருந்து இவர் ஒரு செலக்ட் பண்ணும். ஸோ எல்லாருமே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதுல வந்து தீனி போடுற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சாச்சு பார்த்தா. ஸோ பார்த்தாக்கு காஸ்டியூம் முதல் கொண்டு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ அப்படின்னும் போது அவருக்கான வண்டி வேணும், அது சாதாரணமா இருக்க வேண்டாம், எக்ஸ்ட்ராடினரியா ஒரு வண்டிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லித்தான் அந்த வண்டியை செலக்ட் பண்ணோம். ஸோ அவங்க ஜேர்னியாவே ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அந்த கேரக்டர் எங்க போனாலுமே 2 பேரும் ஒன்னா தான் போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ பார் வந்தா பாண்டிச்சேரியில் இருக்கிற மாதிரி ஒரு பார் வேணும். ஸோ இப்போ பாண்டிச்சேரி பார் இந்த ஒரு சீக்வன்ஸுக்காக அவங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்லாண்ட்ஸ் தியேட்டர் ராயப்பேட்டில், அதுல 2 என்ட்ரன்ஸ் இருக்கும் உட்லாண்ட்ஸுக்கு. அதுல 2வது என்ட்ரன்ஸ் ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கும். அந்த என்ட்ரன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள வந்து அந்த பாண்டிச்சேரிக்கான பார் இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி இங்க ரெடி பண்ண பார் தான் அது. இங்க ரெடி பண்ண சென்னையில ரெடி பண்ணது தான் அது. அப்போ நானும் ராஜேஷும் பேசிட்டு போது கிண்டலா பேசினோம், பாஸ் ஆனா பாண்டிச்சேரின்னு தெரியும்ல அப்படின்னாரு. அந்த டைம்ல பாண்டிச்சேரி வந்து திருட்டு சிடிக்கு ரொம்ப ஃபேமஸ். அப்போ சொன்னேன், வேணா சொல்லுங்க பாஸ், ஒரு கல் ஒரு கண்ணாடி சிடி முன்னால வித்துட்டு இருக்காங்க, வேணா போடுவோம் அப்படின்னு. பாஸ் ரொம்ப ஓவரா இருக்கும், ஸோ இங்கதான் ரெடி பண்ணது. அதே மாதிரி அந்த படத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க கேள்விப்பட்டது என்ன சார், ஒரு பாடல் காட்சி வந்து வெளில எடுத்திருக்காங்க, வெளிநாட்டுல எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு இது மட்டும், ஒரு காட்சி மட்டும் இங்க சென்னையில மேட்ச் பண்ணாங்கன்னு, அது உண்மையா சார்? அது அகிலான்னு நான் வந்து சாங் தான் துபாயில எடுத்துட்டு வந்தாங்க. துபாயில போய் எடுத்து முடிச்சுட்டாங்க. இங்க வந்து ஃபுட்டேஜ் போட்டு பார்த்துட்டு 2 பிஜிஎம் மட்டும் எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல பஸ் அப்படின்னாரு. திருப்பி போக வேண்டியதானே பஸ், ப்ரொடியூசர் கொண்டு வர பஸ் இங்க ஏதாவது பண்ணுங்கன்னா சரி விஜிபில பண்ணலாம் அப்படி ஏதாவது ஒன்று யோசிச்சு பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெறும் மின்னாயில மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து 2 பிஜிஎம்மும் இங்க விஜிபில மேட்ச் பண்ணோம். சாங்ல தெரியாது, ஆனால் துபாய் மாதிரியே தான் இருக்கும், மேட்ச் பண்ணிட்டோம். அது ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் சார், அதை மேட்ச் பண்ணிட முடியும் அப்படின்ற ஐடியா. பண்ணிடலாம், விஷுவல் மீடியா தானே. சினிமா வந்து மேஜிஷியன் ஷோ மாதிரி தான். ஆடியன்ஸை கன்வின்சிங்கா வந்து நீங்க பண்ணிடணும், அவ்வளவுதான். சரி, அவங்க வந்து ப்ரோக்ரவுண்ட்ல இவ்வளவு டான்சர்ஸ் ஆடிட்டு இருக்க போறாங்க, நீங்க அவ்வளோ போரிங் சாங் எடுத்தா மட்டும் தான் பேக்ரவுண்ட தேடுவாங்க, இதே அங்க வந்துச்சு அதே வந்துச்சு. நீங்க எடுக்கிற சாங் நல்லா இருக்க போது, விஷுவல்ஸ் துபாயில எடுத்துருக்க போறோம். ஸோ அதெல்லாம் தாண்டி முன்னால வந்து 2 பேரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்க போறாங்க. சரி, ஹன்சிகாவையும் உதயம் தாண்டி வந்து ஸ்கிரீனுக்கு யாரும் பின்னால போறது, அந்த ஒரு கான்பிடன்ஸ் தான். ஓகே, இது மறைச்சிரும், நம்ம வந்து விஷுவலா அந்த எந்த ஒரு துபாய் போது எல்லாமே கொஞ்சம் கிளாமரஸா இருந்திருக்கும். அந்த இதை வந்து கலர் பேலட்டை மேட்ச் பண்ணிட்டாலே போதும், சாங் அது வரதே தெரியாது அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் தானே. இப்போ டிராவல்ங்கிறது ஒரு சில பேருக்கு நம்ம பண்ணும்போது வந்து ஒரு சில பேர் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு சில மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கும். ராஜேஷ் அவர்கள் கூட தொடர்ச்சியாக 3 படங்கள் பண்ணியிருக்கீங்க. அவருக்கும் உங்களுக்கான வேவ் வந்து எப்படி சொல்லலாம்? ஆரம்பிச்சது ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிச்சது. நான் பருத்தி வீரன்லாம் முடிச்சுட்டு அந்த படத்துல ஒர்க் பண்ண மேனேஜர் குமார்ன்றவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, கூட்டிட்டு போய், சார் இந்த மாதிரி ராஜேஷ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி குமார் பண்ணுவோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அவர் சீரியஸா உட்காந்துருக்காரு. நான் அப்படியே பருத்தி வீரன்லாம் பண்ணிட்டு மூச்சு மட்டும் வரேன், அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸா சிரிப்பார் போலன்னா அவர் சீரியஸாவே இருக்காரு. என்ன பிரதர் நீங்க எதை பேசுவீங்கன்னு பார்த்தா, இல்லை சார் பருத்தி வீரன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட நான் என்ன சொல்றது அப்படின்னாரு. இல்லை சும்மா எதாவது பேசுவோம், என்ன கண்டென்ட் என்ன ஸ்டோரி. சார் அப்படிலாம் இதெல்லாம் இல்லை சார், நான் சும்மா ஃப்ளோவில் சொல்கிறேன்னாரு. அதான் நீங்கள் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க, நான் உங்க கூட வந்தால் நான் ரிலாக்ஸ் ஆகணும்னு பார்த்தா, இல்லை பாஸ் எனக்கு உங்களை பார்த்தாலே வந்து ரொம்ப சீரியஸ் டைப்பாக தெரிஞ்சிடும், ஒரு டைப்பும் கிடையாது, அவங்க முதல்ல ஜாலியாக பேசுவோம்னு சொல்லி அங்கேருந்து தான் க்ளோஸ் ஆனோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 படமும் 4 படம் நினைக்கிறேன், எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து வெக்கேஷன் போகிற மாதிரி தான்.
ஒரு படத்துக்கும் ஒரு ஊருக்கு, அது கும்பகோணத்துல ஒரு படம், இன்னொரு படம் இங்க, இன்னொரு படம் அங்க, ஊட்டியில போய் ஒரு சாங் எடுக்க போற ஒரு படத்துக்கு. ஸோ எங்க போனாலுமே வந்து வெக்கேஷன் மாதிரியே இருக்கும். இந்த நாள் காலையில ஷூட்டிங் கிளம்புறதுல இருந்து சாயங்காலம் வர வரைக்கும் அவ்வளோ ஃபன் இருக்கும். அதாவது படம் ஜாலி ஜானரை தாண்டி அவர் கூட டிராவல் பண்றது அவ்வளோ நல்லா இருக்கும். அவராக இருக்கட்டும், அவர் டீமா இருக்கட்டும், கேமராமேன் சக்தி சரவணன் அவர் ஒரு டீம் இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரி இருக்கும். ஃபேமிலி கெட்டு வரைக்கும் போயிட்டு வர மாதிரியே இருக்கும். இப்போ அவருடைய இம்ப்ரூவைசேஷனுங்கிறது ஒரு மாதிரி தனியாக இருக்கும் சார். ராஜேஷ் சார் பொறுத்தளவு கேள்விப்பட்டது. இப்போ ஒரு ஸ்பாட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களை வந்து இது பண்ண, இந்த விஷயங்கள் இப்படி பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு உங்கள்கிட்ட இன்னைக்காவது சொன்னது உண்டா? இல்லை, அவர் அந்த மாதிரி அவரது வந்து மிஞ்சி போனால் டயலாக்லையும் அந்த மாதிரி விஷயத்துல தான் இருக்குமே வழியே, செட்டப்பாக வந்து எது பண்ண பாஸ் இவ்வளோ பண்ணிட்டீங்களா, இது போதும் பாஸ் நான் பார்த்துக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து மெயின் விஷயம் வந்து அந்த டயலாக் டெலிவரி தான். அங்கே நீங்கள் எதுவுமே போடலன்னா தெருவோரமாக குறைச்சோ அதே டைலாக் பேச வச்சுருவேன். இப்போ அந்த சந்தானமும் உதயம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, அந்த சரக்கு அடிச்சுட்டு டீசர்லேயே வரும். சரி, அந்த போர்ஷன் வந்து மவுண்ட் ரோட்ல, அது கேமராமேன் ஆசைப்பட்டாரு, எனக்கு நல்லா இருக்கு இந்த இடம் அப்படின்ட்டு. மவுண்ட் ரோட்ல அந்த எல்லார் சாமி பில்டிங் முன்னால போடுறோம், அது ஒரு பால்கனியில் அது செட்டை போடுறோம், ஷெட் இறக்கி அங்கே வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம். இப்போ அந்த சீனை அங்கே தான் பண்ணணும்னு அவர் அவசியமே இல்லை. கேமராமேன் கேட்டதுனால பாஸ் அவர் கேட்குறாரு வச்சு கொடுத்துருங்க தான். மற்றபடி இந்த சைடில் அவரோட பெரிய இது டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா அவரது வந்து டைலாக் டெலிவரியும் சீக்வன்ஸும் தான். இந்த மாதிரியே சொல்ல போனால் வந்து ஒரு கூட்டணி அமைகிறதுக்கு ஒரு சந்திப்பு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அப்படி நாங்கள் தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த கூட்டணி நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், இப்பயும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அப்படி பார்க்குறது வந்து வெற்றிமாறன் சார் நீங்கள். அப்படி உங்களுக்கும் அவருக்குமா நிகழ்ந்த முதல் சந்திப்பை பற்றி சொல்லுங்கள் சார். முதல் சந்திப்பு வந்து அவரோட முதல் படம் ஆடுகளுக்கு முன்னால் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது, NH4 அதுக்கப்புறம் வந்து. ஸோ அந்த படத்துக்கான டிஸ்கஷனில் ஒரு நண்பர் மூலமாக போய் மீட் பண்ணுறேன். ஒரு அசிஸ்டன்ட் படம் பண்ண போகிறாரு, பண்ணுறீங்க பண்ணலாம் அப்படின்னு மீட் பண்ணுறோம். அப்போ ஒரு டீசர் மாதிரி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து பார்க்குறோம். ஏவிஎம்ல ஷூட்லாம் பண்ணோம். பட் அது ஒரு 2 நாள் ஷூட் பண்ணோம். அதுக்குள்ளே நான் அந்த டைம் வேறு ஏதோ படங்கள் லைனாக ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ கரெக்டாக அதில் பிஸியாகி போயிட்டு அவரை சந்திக்கவே முடியல. அதுக்கப்புறம் பொல்லாதவன் படம் ஆல்மோஸ்ட் முடிக்க போறாரு. ஏவிஎம்ல 7th ஃப்ளோர்ல அவரது செட் ஒர்க் நடந்துருச்சு, அந்த எங்கேயுமே எப்போதும் சாங்க்கு. நான் பக்கத்துல வந்து நீ பாதி நான் பாதின்னு ஒரு டிவி ஷோனுக்கு செட் போட்டு அவர் வெளில வர, நானும் இங்கே வெளில, ஜாக்சன் என்ன இங்கேனாரு, என்ன பண்ணிட்டு இந்த மாதிரி செட்டு பார்க்கலாமான்னு, இவ்வளோ பெரிய செட்டு போட்டு வச்சிருக்கீங்க, டிவி கேம் ஷோக்கு வச்சு அப்படின்னா, இப்படி வாங்கலாம் பாருங்களேன். ஒரு சோஃபா ஒன்று போட்டு ஒரு பிளாக் வாலில் ஒரு ஓட்டெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. இவ்வளோதான் ஜாக்சன் பட்ஜெட்டுட்டாங்க இந்த சாங்குக்கு. நான் வேற என்னென்னமோ பிளான் பண்ணேன், பட் இவ்வளோதான் பட்ஜெட்னாங்க. சரி பரவாயில்ல, அதுக்குள்ளேயே நான் ஷூட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு மீட் பண்ணோம். அதோட கட்டு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் ஃபோன் வருது, ஜாக்சன் எங்கே இருக்கீங்க. இது வந்து இப்போ வரைக்கும் டச் வுட், இப்போ வரைக்கும் தேங்க்லைன் எங்கள் ஜாக்சன் எங்கே இருக்கீங்கன்னு, எங்கே வரணும் வெற்றி. இதைதான் அன்னைக்கும் கேட்டேன், முதல் ஃபோன் கால், எங்கே வரணும் வெற்றி. அன்னைக்கும் இன்னைக்கும். ஆமாம், காஸ்மோபாலிட்டன் கிளப்னாரு. நேராக போனேன், படம் பார்த்தீங்களான்னாரு. இல்லை நான் பார்க்கல. ஏன் இல்லை நான் பண்ண வேண்டிய படம் நான் பார்த்தேன்னா எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும், ஐயோ நான் தான் இதை பண்ணிருப்பேன்னு. இவ்வளோ இமோஷனலாக இருக்கீங்கன்னாரு. எனக்கு இப்படி மட்டும்தான் வெற்றி இருக்க தெரியும்னு. ஆடுகளம்னு ஒரு படம் பண்ண போகிறோம், டோட்டலாக மதுரை பேஸ்டு. சிரிச்சிட்டேன். என்ன சிரிக்கிறீங்கன்னாரு. இல்லை இப்போதான் அமீர் சாரை மீட் பண்ணேன், யோகின்னு ஒரு படம் பண்ண பாரு, மொத்தமும் சென்னை பேஸ்டுன்னாரு. நீங்க நல்லா சென்னையை காமிச்சிக்கிட்டு இருந்தீங்க, நீங்க மதுரைக்கு போற, நீங்க அவர் பருத்தி மதுரை அழகா காமிச்சாரு, சென்னை வரேன் எனக்கு புரியல அப்படின்னு. சார் ஜாக்சன் நம்ம படம்லாம் எடுக்க போறது, முதல்ல மதுரை போறோம், பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலாமா, போலாம் வச்சுருந்தேன். அங்கே ஆரம்பிச்சு